நீங்க பண்ற அயோக்கியத்தனத்தை அதை எதிர்த்து கேள்வி கேட்டு அடங்க மறுத்து அத்துமீறினால் அது உடனே குண்டாஸ்ல போட்டுருவீங்களா? அப்ப அதுல என்ன வெற்றி இருக்க முடியும்? அம்பேத்கர் இதைதான் செய்தாரா? அதுதான் அவரோட சமூகத்துக்கு அவர் கொடுக்கும் உச்சபட்ச மரியாதை என்று நினைத்துக் கொள்றாரோ? அதுதான் சொல்றாங்க. நீங்க இதே காங்கிரஸ் கட்சி ஒரு மீட்டிங் வைக்கும் போது எல்லாருக்கும் ப்ளூ கோட் போடுறா பாடுறா கோட்டு போட வச்சிட்டவங்களாம். அதுதான் சொல்றேன் நானு. கோட்டு போட்டா நீங்க எல்லாம் அம்பேத்கர் ஆகிடுவீங்களா? சார் அடுத்தபடியாக சார் மோகன் வி அமர், ஹூஸ் பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு? அவ்வளோதான். பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய அரசியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 84 புரட்சித் தலைவர் அவர் சிகிச்சைக்காக இருக்கார். இந்திரா காந்தியோடைய மரணம் இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு அலையில் அவர் வந்துட்டாங்க. 89 ரெட்டையிலேயே இல்லை. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Fubu, the OG bubble tea. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. Welcome and welcome to Times of Republic, Times People's Question, episode 3 with CP Naveen, editor and publisher, Times of Republic. இந்த வீக் நமக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. உங்களோட கேள்விகளை அவர்கிட்ட நீங்கள் முன் வச்சிருக்கீங்க, கண்டிப்பாக இப்போ கேட்கலாம். அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சாமி அவர்களை அன்போடு நம்ம ஸ்டுடியோக்கு வர வைக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் டிபேட் அண்ணன் கூட ஒரு ஷோ பண்ணோம், செம்ம பிளாஸ்ட்டு, கமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. கண்டினியூவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபேட் ஷோ நிச்சயமாக பண்ணணும் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் ஆக்சுவலி இந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம், மக்கள் உங்கள்கிட்ட கேட்க விரும்பணும்னு நினைக்கிற கேள்விகள் இருக்குது, அதை முன் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க நேம் சொல்லி நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸை ரீட் பண்ணுறேன், உங்களோட பதிவை நீங்கள் இங்கே சொல்லலாம் அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த் சோப்ரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர், பழைய பேரவை தலைவரின் நீடிக்கப்பட்ட நீதிமன்ற காவல் விடுதலை சிறுத்தையின் அரசியல் வெற்றியா மற்றும் ஐநாவில் இது குறித்து பேசியதும் பலன் தருமா? ஸோ இது எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா எனக்கும் அவருக்குமான தொடர்பு கம்யூனிகேஷன் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளாகவே அது இருக்குது. ஏன் இன்னும் கூட முன்னாடி சொல்லலாம். ஏன்னா நான் 2019-20 அந்த காலகட்டங்களில் நம்ம சேனல் விஷன், வின் டிவி இதிலெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய ஷோஸ்லாம் அவர் பங்கேற்றார். அதிலிருந்தால் நமக்கு அவரோட தொடர்பு. ஸோ இயல்பாகவே அந்த மனிதர் பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக பேசக்கூடியவர். நீங்களே கூட நிறைய ஷோஸ் அவரோட பண்ணியிருக்கீங்க. ஸோ யூ வில் நோ ஹிம் பெட்டர் தென் மீ. என்னை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நிறைய ஷோஸ் நீங்கள் அவரோட பண்ணியிருக்கீங்க. சுயமரியாதை அப்படின்றத உண்மையிலேயே அவர் கடைபிடிக்கக்கூடியவர். அதில் எந்த இடத்துலையும் அவர் களங்கத்தை அவர் ஏற்றுக்கவே மாட்டார். இது யாராவனா இருக்கும். அப்படின்னும் பொழுது இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் குறித்து தனிப்பட்ட விதத்தில் அவருக்குமான விமர்சனங்கள் அப்படின்றது தான் இங்கே இன்றைக்கி அவருடைய கைது வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு வெற்றினா இது என்னங்க வெற்றி? நீங்கள் நேருக்கு நேராக கருத்தியெல்லாம் மோதுறது தாங்க வெற்றி. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதாவது திமுகவுக்கிட்ட நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் சேருக்கும் கட்சி அடமானம் வச்சுட்டீங்க, சரியா? அப்போ திமுகவோட கூட்டணி இருக்கீங்க அப்படின்ற அந்த ஒரு எகத்தாளத்தில் அந்த ஒரு மிதப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யாரை நினைத்தாலும் கைது பண்ணலாம், யாரை நினைத்தாலும் உள்ளே வைக்கலாம், நான் பாரு உன்னை குண்டாஸ்கத்துக்கு உள்ளே போடுறேன்னு. அப்புறம் என்ன நீங்கள் அடக்குமுறைக்கு எதிராக இயக்கம் துவங்கி என்ன கிழிக்க போகிறீங்க? இது என்ன அடக்குமுறைக்கு எதிரான இயக்கம்? அப்புறம் என்ன அடங்குமுறை அத்துமீறுன்னு நீங்கள் சொல்கிறது? நீங்கள் பண்ணுற அயோக்கியத்தனத்தை அதை எதிர்த்து கேள்வி கேட்டு அடங்க மறுத்து அத்துமீறினால் அது உடனே குண்டாஸில் போட்டுருவீங்களா? அப்போ அதில் என்ன வெற்றி இருக்க முடியும்? நேரடியாக கருத்து மோதலில் அதில் ஏர்போர்ட் மூர்த்தி உங்ககிட்ட தோற்று போகிறாருன்னு வைங்க. அப்போ கருத்தியல் ரீதியாக உங்ககிட்ட தோத்துட்டாரு, அப்போ நீங்கள் வெற்றின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு ஸ்டாலின் வேட்டிக்கு பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டு நீங்கள் அங்கேருந்து போய் அவரை கைது பண்ணி உள்ளே வைக்கிறது ஒரு பெரிய ஒரு மேட்டரா? இது அவர் மிகவும் இந்த விஷயத்தை ஸ்டாலின் அவருக்கு முதல்வர் அவர்கிட்ட எப்படியாவது அவர் குண்டாஸ் போட்டுருங்க கமிஷன் அவங்க இது ஏர்போர்ட் மூர்த்தி விஷயம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட கேஸே எடுத்துக்கோங்களேன். ஜூன் 14, 2021 இந்த ஆட்சி ஒரு மாதத்துலலாம் கைது செய்யப்பட்டவன் நான். முதல்ல
பொலிட்டிக்கல் பிரிசனராக உள்ளே போனது நான் ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம். ம் சரியா? ம் என் ராமும் அந்த இவங்க லக்ஷ்மி அப்படின்னு இவங்க இருக்காங்க, வீக்கோடைய மேகசினோட இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாலினை போய் சந்திக்கிறாங்க ஒரு வீட்லேயே. ம் சந்திச்சு வலியுறுத்துறாங்க ம் உங்கள் விஷயத்தில் குண்டாஸ் போட்டே ஆகணும்னு. என்ன காரணம்? அவங்கள என்ன அந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பொய் பிரச்சாரத்தெல்லாம் நான் முறியடிச்சு நான் பேசுகிறேன் அப்படின்ற அந்த ஒரு வன்மம். அதனால இதை வந்து நீங்கள் அவர் மேலே நீங்கள் வந்து குண்டாஸ் போட்டே ஆகணும் அப்படின்னு வலியுறுத்தி அதுக்கப்புறம் தான் அவங்க போடுறாங்க. சரியா? இது என்ன பெரிய சாதனை? என்ன நீ 7 மாதம் உள்ள வச்சுட்டா வெளில வந்து என்ன ஸ்டாலின் வாழ்க உதவாநிதி வாழ்கன்னு நான் சொல்லுவேன். கருணாநிதி குடும்பம் கேடுகட்ட குடும்பம் தான் நான் சொல்ல போகிறேன். என்ன மாற்றியா பேச போகிறேன் நான்? அப்போ இது என்னன்னா தனிப்பட்ட வன்மத்தை அதை தீர்த்துக்கிறது, அதுக்காக இது பண்ணுறது, அவ்வளோதான் சார். அந்த டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சார், அன்னைக்கு ஃபுல்லாக அந்த 2-3 டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாவும் நம்ம பார்த்தோம் என்ன ஏமா நடந்ததுன்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவ்வளவு தைரியம்? அதாவது யார் நம்மளை கேட்பா? நம்ம யார் மேலே எங்கே வேணாலும் பண்ணலாம். அதாவது நீங்கள் டிஜிபி ஆஃபீஸ் 2 சம்பவங்களை நீங்கள் எடுத்து பொருத்தி பார்க்கணும். இதில் ஒரு சம்பவம் என்னன்னா, டிஜிபி ஆஃபீஸ் வெளியிலேயே அவன் லைசன்ஸ் இல்லாத நம்பர் பிளேட்டே இல்லாமல், லைசன்ஸ் நம்பர் பிளேட் இல்லாமல் ஒரு வண்டியை கொண்டு வந்து நிறுத்தி அதில் ஒரு 10 பேர் இறங்கி அடிக்கிறான். சரியா? அதில் 2 பேர் போய் 2 ராடை உருவுறான். எங்கேருந்து? போலீஸோட ஜீப்ல இருந்தே உருவுறான். சரியா? போலீஸ் ஜீப்ல எதுக்கு ராடு இருந்தது நமக்கு தெரியாது, பட் அவன் உருவுறான். சரியா? உருவி அதுலேருந்தே அடிக்க வரான். இது எல்லாத்தையும் ஒளிபரப்புறாங்க. இது எல்லாத்தையுமே லைவ் டெலிகாஸ்டாக ஒளிபரப்புறாங்க. சரியா? மீடியா கவர் பண்ணலனாலும் நாம் கவர் பண்ணி போடுறோம் பாருன்னு அவன் ஒளிபரப்புறான். சரியா? இப்போ கேள்விங்க அப்படியே இதோட இன்னொரு சம்பவத்தோட பொருத்தி பார்த்தா நம்ம அந்த அடுத்த கேள்வியை வைக்கணும். அப்போ அந்த அடுத்த சம்பவம் என்னென்னா, சவுக்கு சங்கர் நிறைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாப்புல, அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாப்புல. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா சவுக்கு சங்கர் செல்வ பிறந்தகைக்கு எதிராக வந்து நிறைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக செல்வ பிறந்தகையுடைய அடியாட்கள் கட்சியாக இருக்கிறது ஓப்பனாகவே தெரியுது. அந்த லேடி வந்து அவருடைய ஆதரவாளர் அப்படின்ட்டு அவங்க சமூக ஊடகங்களில் அவங்களோட இதுலேயே போய் பார்த்துடலாம். நீங்கள் எல்லாமே இருக்குது. ஃபேஸ்புக் லைவ் போடுறாங்க, இங்கே பாரு நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்ட்டு. இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தலைநகரில் பூந்தமல்லி ஹை ரோட்டில் 24 ஹவர்ஸ் சூப்பர் சர்வேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் சங்கர் வந்து 24 ஹவர்ஸ் போலீஸோடைய சர்வேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர். 2-3 முறைக்கு மேல் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தினமும் கமிஷன் அலுவலகத்துக்கு சென்று கையெழுத்து போடணும். அப்போ அது நடக்குன்ற அந்த சமயத்திலேயே பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை வெளிப்படுத்துகிறார். சரியா? நிறைய ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்காம போங்க, அதெல்லாம் வேற விஷயம். நீங்கள் சங்கருக்கு எதிராக அவதூறு வழக்குன்னு போட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு செல்வ பிறந்தையை வந்து கோர்ட்டில் போய் வழக்கு போடுறாருன்னு வைங்களேன், நாம் யாரும் செல்வ பிறந்தையை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா சங்கருக்கு எப்படி கருத்து சுதந்திரம் இருக்கோ அதே மாதிரி அதை அவதூறை எதிர்த்து எனக்கு எதிராக அவதூறு பரப்புகிறார் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கான உரிமை செல்வ பிறந்தைக்கும் இருக்குது. மாறாக நீ ஃபேஸ்புக் லைவ் போட்டு நீ வந்து அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து அவங்க அம்மா தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் சங்கர் கிளம்பி வெளியில் போகிறாப்புல, சங்கரை தாக்க முற்படுறாங்க, அவருடைய வாகனத்தை தாக்க முற்படுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு நீ அந்த வீட்டுக்குள்ளே போய் கொட்டுற அப்படின்னா என்னன்னு எடுத்துக்கிறது? அதை லைவ் போடுறாங்க சார், அதுதான் சார் பெரிய கொடுமை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க. சட்டம் ஒழுங்கு தன்னுடைய நேரடி பார்வையில் இருக்குன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவருடைய இலாக்காவை நீங்கள் கேலி கூத்தாக்குறீங்க இல்லையா? இந்த 2 இன்சிடென்ட் எடுத்து பாருங்க. ஒன்று செல்வ பிறந்தகை சார்ந்தது, இன்னொன்று திருமாவளவன் சார்ந்தது. ஏர்போர்ட் மூர்த்தி திருமாவளவன் சம்மந்தப்பட்டது, சங்கர் செல்வ பிறந்தகை சம்மந்தப்பட்டது. இந்த 2 சம்பவத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க கூட்டணி கட்சிகள் அப்படின்ற பேரில் இவங்க தொங்கு சதைகளாக மாறியதற்கான பரிசாக இதையெல்லாம் எடுத்துக்கலாம். சார் இதில் ஒரு விஷயத்த நான் இப்போ சொல்லணும் சார். இப்போ இந்த ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துட்டு அவர் திருமாவளவன் அவர்களுக்கு, இது உனக்கு நான் எவ்வளோ ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துருக்கேன் பாரு அப்படின்னு பேசுவாங்களா சார்? ஆமாம், நீ ஒன்றுமே இல்லை. திருபுவனத்தில் வந்து ஒரு அடிச்சு கொள்றாங்க அஜித்குமார்ங்கிற அந்த நபருடைய அவருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புகுந்து கடத்திட்டு போகிறாங்க. கடத்தல் கொலை, அதுக்கு கஸ்டோடியல் கடத்தல் கொலை. சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இதுல அப்புறம் என்ன, நாங்குநேரில் வந்துட்டு சாதி பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுது, போலீஸ் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்றது சொல்லப்படுகிறது. இதுக்கெல்லாம் ஏதாவது குரல் கொடுத்தாரா திருமாவளவன்? இல்லை செல்வ பிறந்தகை? இவங்க ஏதாவது பேசி பார்த்துருக்கீங்களா?
ஆனால் இவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு நாங்கள் கண்டும் காணாமல் இருப்போது இந்த சம்பவங்கள்லாம் எங்கே நடக்குதுன்றதை பாருங்க. சரி, இந்த சம்பவங்கள்லாம் ஏதோ ஒரு ஊரில் நடக்குது, ஒரு கிராமத்தில் நடக்குது அப்படின்னா கூட நம்மளால புரிந்து போலீஸ் வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். ஆமாம், அப்படின்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. இதெல்லாம் தைரியமாக டிஜிபி ஆஃபீஸ் வெளியிலே நடக்குது. ஒரு போலீஸ் அங்கே இருக்கா சார்? அதான் அவர் வேடிக்கை தான் பார்க்குறாரு. சரியா, அவரும் ஸ்டாலின் மாதிரி ஒரு பொம்மை அங்கே நின்று வேடிக்கை பார்க்குறாரு. ஸ்டாலின் எப்படி தமிழகத்தை சீரழித்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரோ அது மாதிரி அவரும் வந்து வேடிக்கை பார்க்குறாரு இந்த வன்முறை நடக்கிறத. அப்படியே அதுவே சங்கருடைய சம்பவத்துக்கும் அதான் நடக்குது. சரியா, சங்கருக்கு ஆதரவாக பேசுறது, எதிர்த்து பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. நமக்கு பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் தள்ளி வைங்க. Would you appreciate something like this happening in your house? நாம ஒரு கருத்தை சொன்னதுக்காக என் வீட்டில் நீ கொட்டுவியா? இப்போ இதே எதிர்கட்சியாக வர ஸ்டாலின் வராருன்னு வைங்க, ஸ்டாலின் வீட்டுக்குள்ள போய் கொட்டினா ஒத்துப்பாரா? ஸ்டாலின் வீட்டில் இல்லாத போது உள்ள திமீறி போய் பிஏ கொட்டுறோம், ஒத்துப்பாரா? தெருப்பக்கம் போக முடியுமா? அது நம்ம போக மாட்டோம், அது வேற விஷயம். நம்ம எதிர்க்கு 12 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகிறோம், அது வேற விஷயம். ஆனால் இது 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 வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க. இது வந்து சேலஞ்ச் யாருக்கு அப்படின்னா, ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல காவல்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்கள், மீடியாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே விடப்படுகின்ற சவால் தானே இது. எவனாவது பேசுனீங்க அவ்வளோதான். ஸோ சார், இப்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் சார். இப்போ இந்த ஸ்டாலினோ அவங்க அந்த கூட்டணி வச்சுருக்காங்க இல்லையா, திமுக விசிக கூட்டணி. இப்போது இவங்க சொல்லுவாங்க, உனக்காக நான் எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கேன் பார் அப்படின்னு இதை சொல்லி அவங்க மாற்றி இது அக்கௌண்டபிலிட்டியில் கொண்டு வருவாங்க சார். இந்த கூட்டணி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு விடுதலை சிறுத்தைகள் நபர் ஒருத்திட்ட பேசினேன், பேர் சொல்ல விரும்பல, ஒரு மூத்த நபர் தான். சரி சார். அவர்கிட்ட பேசினும்போது அவர் சொல்கிறாரு, ஏங்க ஆட்சி இருக்குங்க 8 மாதம், இப்போ இவங்க நாங்கள் பண்ணுற கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் அப்புறம் கூட்டணி உள்ளே வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ நாங்கள் ஆட்சியில் இந்த ஆட்சியாளர்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள். திருமாவளவன் எதற்காக இந்த கட்சியை ஆரம்பித்தாரோ, விடுதலை சிறுத்தைகள் என்ற அவர் ஆரம்பிக்கல, யாரோ மலைச்சாமி ஆரம்பித்த கட்சி, அதில் வந்து இவர் பூந்துக்கிட்டார். சரியா, பட் அது விடுதலை சிறுத்தைகள் என்று பெயர் மாற்றம் செய்து, தலித் பேந்தர் இயக்கத்தை வந்து விடுதலை சிறுத்தைகள் என்று பெயர் மாற்றம் செய்து, அதை வந்து இவர் வந்து வட தமிழகத்திற்கு மாற்றி, மதுரையிலிருந்து வட தமிழகத்துக்கு மாற்றி இவர் வந்து நடத்திட்டு வரார். இப்போது நீங்கள் இந்த திருமாவளவன் என்ன லட்சியங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாரோ அது அத்தனைக்கும் எதிரான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. சரியா, இது வரைக்கும் தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, வன்கொடுமைகள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4.5 ஆண்டுகளில் அவ்வளோ மோசமாக இருக்குது. இதை நான் சொல்லலை, தலித் செயற்பாட்டாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். சரியா, நான் எப்பவுமே இந்த தலித் மக்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா, நான் தலித் கிடையாது. அது மாதிரி தலித் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள்னு இருக்காங்க இல்லையா, இதில் தலித் அல்லாதவர்களில் நம்ம வந்து கணக்கிலேயே எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அவர்களால் அந்த தலித் மக்களுடைய உண்மையான வலியையும் வேதனையும் வெளிப்படுத்த முடியவே முடியாது, நான் உட்பட. சரியா, ஏன்னா நாங்கள் அனுபவித்தது கிடையாது. ப்ரிவிலேஜ்டு பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடியவர். என் தாத்தாவையோ என் தாத்தாவையோ போய் கொட்டாங்கச்சியில் டீ குடின்னு எவனும் சொல்லலை. சரியா, நீ உள்ளே வராத, கோவிலுக்குள்ளே வராதன்னு சொல்லலை, தெருவுக்குள்ளே வராதன்னு யாரும் சொல்லலை. சரியா, அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அதனோட வலியையும் வேதனையும் முழுமையாக உள்வாங்கி கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்காது. இதுதான் உண்மை. லெட் அஸ் பி ப்ரூட்டலி ஆனஸ்ட். அப்படின்னும் பொழுது நீ ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த செயற்பாட்டாளரை போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்கிறாங்க கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட புகார்கள், வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஒரே ஆண்டில். சரியா, அதை பற்றி பேசுறாரு. அந்த மாதிரி நீ பேசுறனாலும் பரவாயில்ல, அப்படி பேசக்கூடிய ஒரு சக இனத்தை சேர்ந்த ஒரு சக நண்பர் தானே அவரு. சரி, உங்களுக்கும் அவருக்கும் கருத்தியல் வேறுபாடுகள் இருக்கலாம், அது வேற விஷயம். அவர் சில தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கலாம், இது வேற விஷயம். நீ கோர்ட்டுக்கு போ, வழக்கு போடு, நீ வக்கீல் தானே, கோர்ட்டுக்கு போ, வழக்கு போடு. உனக்கு தெரியாதா சட்டம்? மற்றதுக்கெல்லாம் கோட்டை போட்டுறவங்களாம் அம்பேத்கர் ஆயிடுவாப் இல்லையா? அம்பேத்கர் இதை தான் செய்தாரா? அதுதான் வந்து அவரோட சமூகத்துக்கு அவர் கொடுக்கும் உச்சபட்ச மரியாதை என்று நினைத்துக் கொள்றாரோ? அதுதான் சொல்றேங்க. நீங்க இதே காங்கிரஸ் கட்சி ஒரு மீட்டிங் வைக்கும் போது எல்லாருக்கும் ப்ளூ கோட் போடுறா பாடுறா, கோட்டு போட வச்சிட்டவங்களாம். அதுதான் சொல்றேன் நான். நீ கோட்டு போட்டா நீங்க எல்லாம் வந்து அம்பேத்கர் ஆயிடுவீங்களா? இல்லை, அம்பேத்கர் இந்த மாதிரி தான் அவருடைய கருத்தியல் ரீதியாக அவருக்கு எதிரான நிலையில் இருந்தவங்கெல்லாம் இப்படி தான் அணுகினாரா? அப்போ உங்களை கட்ட பஞ்சாயத்து கட்சின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்க முடியும்?
அம்பேத்கர் தோற்கடிக்கப்பட்டாருங்க. ஒரு முறை இல்லை, 2-3 முறை தோற்கடிக்கப்பட்டார். சரியா? ஆனால் யார் அவரை தோற்கடித்தாரோ அவருடனேயே அவர் இணைந்து செயல்படுவதற்கு அவர் மறுக்கலை. ஏன்னா தேச நலன் என்பதனை அவர் மனதில் கொண்டிருந்தார். சரியா? அந்த மாதிரி நீ இந்த சமுதாயத்தின் நலனை நீ மனதில் கொண்டிருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கலாம்? எல்லாம் ஒரு கான்வர்சேஷன் தானுங்க. எவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டும், ஒரு உட்கார்ந்து ஒரு பேச்சில் முடிய போகுது. உனக்கு இந்த சமுதாயத்தின் மீது நன்மை அப்படின்றது உன் மனதில் இருந்ததுன்னா, நல்ல எண்ணம் என்பது உன் மனதில் இருந்ததுன்னா நீ அப்படி தான் அதை அணுகியிருப்ப. இல்லை அவர் சொல்கிறது தப்பு அப்படின்ற நிலைமையில் நீ இந்த நிலைப்பாடை நீ எடுக்கிறன்னா நீ நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். ரெண்டையும் பண்ணாமல் அவரை பிடிச்சி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு பொம்மையை கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு நீ வந்து கைது பண்ணி உள்ளத்துக்கு வச்சா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? இல்லை ஆட்சி மாறாதா? காட்சிகள் மாறாதா? இப்படியே இருந்துருவீங்க. அவன் மாறினா என்ன? இதே குண்டா சொன்னா நோக்கி வராதா? ஏர்போர்ட் மூர்த்தி இன்னைக்கு ரிசீவிங் எண்ணில் இருக்கார். இன்னைக்கு நீ செய்யறதெல்லாம் வந்து எதிர்கொள்ளக்கூடிய அல்லது சகித்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில இருக்காரு. நாளைக்கு அவரை சகித்து கொள்ள வேண்டிய நிலைமைக்கு நீ வருவல்ல? இப்படியே தான் இருக்குமா? இன்னைக்கு அவர் வாங்குற இடத்துல நீ கொடுக்குற இடத்துல இருக்கீங்க, நாளைக்கு அவர் கொடுக்குற இடத்துல அதான் வரதான் போகுது. கர்மா அப்படிதான் இல்லையா? கண்டிப்பா வரும். நிச்சயமா சார், சீக்கிரமா அவர் வெளில வரணும், நம்மளும் பார்ப்போம் சார், எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் சார். அடுத்தபடியாக சார், மோகன் வி அமர், ஹூஸ் பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு? அவ்வளோதான். பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய அரசியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ஜேர்னி. நீதி கட்சியிலேருந்து ஆரம்பித்து, நீதி கட்சிக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிலப்பரப்புடைய அந்த பொலிட்டிக்கல் பயணம் இருக்குல்ல, அரசியல் பயணம் என்பது அது ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு பயணம். இதில் நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் போவாங்க, இதில் நிறைய பேர் முத்திரை பதிக்கிறார்கள். சரியா? அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போ ஸ்டாலின் அவர் அறிவிக்காமலேயே சொல்லப்பட்டு விட்டது என்னென்னா ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி. சரியா? இது திமுகவின் எதிர்காலம்னு வச்சுப்போம். சரியா? அடுத்து அதிமுகவை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அதிமுகவை பொறுத்திருக்கா அதோடைய துவக்கத்தில் இருந்தே எம்ஜிஆராக இருக்கட்டும், சொல்லி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவங்க யாருமே அவங்களோட வாரிசுகள்னு சொல்லிட்டு போகலை. இது 2 பிரதான கட்சிகள்ன்றதுனால நான் சொல்கிறேன். இந்த பிரதான கட்சிகளில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதிமுக எடுத்தோம், திமுக தெரிஞ்சு போச்சு. அதிமுக எடுத்துட்டோம்னாக்கா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அதன் பொதுச்செயலாளராக தேர்வாகி இருக்கிறார். அவருடைய காலத்திற்கு அப்புறம் யார் வருவாங்கன்றது அந்த கட்சி முடிவு பண்ணும். சரியா? அது அப்படி தான் அது போகுது. ஸோ இவங்க 2 பேரும் நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா மற்ற கட்சிகள் எடுத்திங்கனாக்கா, பாஜக எடுத்தோன்னா இப்போ நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்கார். பாஜகலேயே நிறைய இளைஞர்கள் வராங்க. இப்போ அனந்தன் ஐயாசாமி இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் நிறைய வராங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எஸ்டி சூர்யா, அனந்தன் ஐயாசாமி, வினோஜ், இவங்கெல்லாம் வந்து அடுத்த தலைவர்களாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய. அமர் இருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து அடுத்தது தே கேன் கேரி இட் ஃபார்வர்ட். காங்கிரஸ் எடுத்தீங்கன்னாக்கா என்னை பொறுத்திருக்கு நான் பார்க்கக்கூடியது, அதாவது மனதில் பட்டதை நறுக்கு தெரித்தாற்போல் பேசுவதற்கும் அது யதார்த்தமாக பேசுறதுக்குமான ஒரு தலைவர் அப்படின்னா கார்த்தி சிதம்பரம் சொல்லலாம். உண்மை சார். ஏன்னா அவர் ப்ராக்டிக்கலாக இருக்கும். காங்கிரஸாக இருந்தாலும் உண்மையாக சொல்லலாம், ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இவரை வந்து நான் அவரை பார்க்குறேன். ஐ சி ஹிம் அஸ் தி ஃபியூச்சர் ஆஃப் தட் பார்ட்டி. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரைக்கும் திருமாவளவன் தான் இருக்காரு. பாமகவை பொறுத்தவரைக்கும் அவங்க இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்கு அவர் இப்போ வந்து அவர் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் இருக்கார். இந்த மாதிரி இவங்களாம் தான் அடுத்த ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடுவாக இருக்க போகிறாங்க. இதில் யாரோ ஒருத்தர் எப்படி சொல்வீங்க? இப்போ பிரதீப் இதை நீங்கள் ஒருத்தரை பற்றி சொல்லவே இல்லையே சார். நானும் சார் சொல்லுவீங்க டிவிக்கேன்னு ஒருத்தர் இவங்க வந்திருக்காரு. விஜய் வந்து ஆமாம் சாரி மறந்துட்டேன் பார்த்தீங்களா, சீமான். மூன்றாவது நீங்க சொல்லும் போதே வந்து பாஜக வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டாங்க. ஏன்னா அண்ணாமலைஜி இருக்கும் போது தனிப்பன்மையா நின்னாங்க, ஒரு ஓட் பர்சன்டேஜ் கூட்டணியில வந்தாங்க. ஓகே, பட் இப்போ களம் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 4 தான். இல்ல இப்போ நீங்க அதை எடுத்தீங்கன்னா இப்போ இவர் சீமான் இருக்காரு, தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா வந்து இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறாரு. அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். என்னன்னா மற்ற கட்சிகளுக்கு விட சீமான் தனித்து எங்க நிற்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டமைப்பே அவர் ஏற்படுத்தாமல் ஆனால் கொண்டு போய் நிறுத்திட்டார் கட்சியை. உலக வரலாறுல நான் பார்த்த வரைக்கும் பேசி யூடியூப்ல மட்டுமே கட்சியை வளர்த்த நபர் அப்படின்னா சீமான் அவர்களாக தான் இருக்கும். ஆனால் பட் கமெண்டபிள். இது கினஸ் ரெக்கார்ட்லேயே கொண்டு போகலாம். 36 லட்சம் பேர் வந்து வாக்கு போட்டிருக்கானே, அவன் ஓட்டு போடுறானே, அவன் நம்பி போடுறான்ல.
புது சின்னமே இல்ல, வேற சின்னம். அந்த சின்னத்தை அங்கீகாரத்தை வாங்கினாங்க. அப்ப பெரிய விஷயம் அதான் சொல்றேன். அப்ப இந்த சின்னம் வந்து மைக்குன்னு ஒரு சின்னத்தை போடுறான், இதான் கொடுப்பேன்றான், சரின்றாரு, எடுத்துக்கிறாரு. அது போட்டு ஒரு வாரத்துலலாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்றாரு. 36 லட்சம் மக்கள் வந்து வாக்கு போடுறாங்க, ஓட்டு போடுறாங்க. சரியா? அவருக்கு என்ன பெரிய டெல்லியில இருந்து பெரிய சப்போர்ட் வந்துச்சா? பணபலம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. கட்சிக்காரங்களாம் எடுத்து பாருங்க, பெரிய பணபலம் கொண்ட நபர்களே கிடையாது அவங்க எல்லாருமே. அப்படி இருந்த ஒரு 2 நபர்களும் வெளியில போயிட்டாங்க. சரியா? பெரிய பணபலம் கொண்ட நபர்கள் கிடையாது. அவங்க வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காரு பாருங்க, இந்த வேட்பாளர்லாம் எடுத்து பாருங்க. இப்போ சாதாரண பின்னணியிலேருந்து வரக்கூடியவங்க தான் இளைஞர்கள். ஹிம்லர்னு எடுத்து போட்டிருக்காங்க கன்னியாகுமரி சைடில், நம்ம நண்பர் தான். சரியா? அப்போ சாதாரண பின்னணியிலேருந்து வரக்கூடியவர், ஒரு வழக்கறிஞர். அதான் அந்த பின்னணியில் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அந்த பின்னணியில் வரக்கூடியவர். இடும்பாவனம் கார்த்தி எடுத்துக்கோங்க. அப்போ சிம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய நபர் தான். அப்போ இவங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாங்க, சேலஞ்சு பண்ணி நிற்கிறாங்க அப்படின்னும் அது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த கட்சி 3வது பெரிய கட்சியாக, மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க இவங்க 13%, 12%, அதெல்லாம் நம்பலை. சாதி கட்சிகள்லாம் அவங்க கட்சி சிம்பிளில் போட்டி போட வச்சுட்டு அதையெல்லாம் சேர்த்து 16%னா அது யாராவது ஏற்றுப்பாங்களா? அதனால இப்போ 4 பேர் கட்சியே போச்சு. இப்போ அது லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்துட்டு சொல்லுவாங்க. 4 நாளைக்கு முன்னாடி கூட்டணி கட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கட்சி வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நீங்க தனித்து போட்டி இல்ல, நீங்க மத்த சின்னத்துல போட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சின்னத்துட்டாங்க. சோ அதனால இதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். நான் சொல்ல வரது என்னன்னா, சீமான் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இப்பதான் வந்து அவர் ரசிகர் மன்றத்தை அடிப்படையா வச்சு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ரசிகர் மன்றத்தையும் கடந்து மக்களுடைய மனதில் இடம்பெற்று விட்டதாக அவர் கருதுகிறார். மக்களுடைய மனதில் ஒரு ஸ்டாராக இடம்பெற்று விட்டார். ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஃபியூச்சர் ஆஃப் பொலிட்டிக்ஸ்ன்னு அவர் நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க, இந்த கட்சிக்கு இவங்க ஃபியூச்சராக இருக்கலாம்னு சொல்லிட்டு. பட் கிஷோர் கே சாமி அவரிடம் நேரடியாக இவரை வந்து ஃபியூச்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பதிலை தான் வந்து உங்களை பிடிச்சவர் அவர் கேட்குறாரு. இட்ஸ் நாட் மீ, இட்ஸ் லைக் பப்ளிக்ஸ் கொஸ்டின்ற மாதிரி. ஸோ மேபி இருக்கலாம் இப்போ இருக்க சூழ்நிலையை பொறுத்து. இப்போ நாங்கள் கூட சார், நான் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, போன மாதம் எங்களோட மாத இதழில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை பிரிண்ட் மீடியா நம்ம மேகசின் ரன் பண்ணோம். நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயும் கிடையாது. நாங்கள் கவர் பிக்சர்லேயே நாங்கள் என்ன வச்சுருந்தோம்னு கேட்டிங்க அப்படின்னா, திமுக தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்க போகிறது. சார் அது எதை வச்சு நாங்கள் போட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம டிபேட் பண்ணுறோம், அது நம்ம என்ன பேசுகிறோம், ப்ராக்டிக்கலி இன்றைக்கி இருக்கிற நிலவரம் இப்படி தான்ப்பா இருக்குது. ஏன்னா அதிமுக நடக்கும் குழப்பங்கள் உங்களுக்கு தெரியும், அது எல்லாமே மற்ற கட்சிகளுக்கு சாதகமாக இருக்குது. அண்ணாமலை இப்போ ரீசன் நடக்குது. ஏன்னா அந்த மாதிரியும் உங்ககிட்ட ஒரு பதிலை எதிர்பார்க்கணும். இல்லை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் த்ரோன் சர்ப்ரைசஸ். சரியா? அது என்றைக்குமே வந்து இப்படியான ஒரு அரசியல் தான் அப்படின்னு இருந்தது கிடையாது. ஈவன் எம்ஜிஆர் காலத்திலேயே அவர் அசைக்க முடியாத தலைவராக இருந்தபோது கூட நிறைய சர்ப்ரைசஸ் இருந்தது. 77 அவர் ஜெயிச்சதாக இருக்கட்டும், 4 முனை போட்டி இருந்தது, அதில் தான் அவர் ஜெயிக்கிறார். சரியா? சப்போஸ் காங்கிரஸ் 2ஆக பிரிஞ்சு இருந்தது, பாராமூர்த்தி அணி, மூப்பனார் அணின்னு 2ஆக பிரிஞ்சு இருந்தது. அப்போ 4 முனை போட்டியாக இருந்தது. அதில் அந்த 2 கட்சியும் போய் திமுகவோட சேர்ந்துருந்தால் திமுக தான் மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருக்கும் 77. சரியா? ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4% தான். 26% வாங்குறாரு கருணாநிதி. திமுக நிற்குது, ஜனதா கட்சியோட சேர்ந்து கூட்டணின்னு நிற்கிறாங்க, பட் தனியாக தான் நிற்கிறாங்கன்னு தான் எடுத்துக்கணும். அது அதிமுக கம்யூனிஸ்டோட நிற்குது. பாராமூர்த்தி தனியாக நிற்கிறாரு, மூப்பனார் தனியாக நிற்கிறாரு. சரியா? இப்படி நின்று அவங்க 11-12% வாங்குறாங்க. இவர் 26% வாங்குறாரு கருணாநிதி, 30% வாங்குது அதிமுக. அதிமுக ஆட்சியை பிடிக்குது. அடுத்து 80 பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக கலைக்கப்படுது. நான் என்ன தவறு செய்தேன் தாய்மார்களே எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னார். மக்கள் போய் ஓட்டு போட்டாங்க. சரியா? அதிமுக திரும்பி வந்துடுது. 84 புரட்சி தலைவர் வந்து அவர் சிகிச்சைக்காக இருக்கார், இந்திரா காந்தியோடைய மரணம், இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு அலையில் அவர் வந்துட்டாங்க. 89 ரெட்டையிலேயே இல்லை, திமுக ஜெயிக்குது. 91 அதிமுக மீண்டும் வருது. அது மட்டும் இல்லாமல் ராஜீவ்காந்தி மரணம், இது 2ம் காரணமாக சொல்லப்படலாம். இப்படி தான் நீங்கள் மாற்றி மாற்றி வந்திருக்கு. இதில் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்ப்ரைஸ் தான். ஒரு தேர்தலையும் யார் வேணாலும் வரலாம்னு சொல்லுவாங்க. யார் வேணாலும் வர. எப்படி நீங்கள் இவர் தான் எப்படி சொல்லுவீங்க? இவர் தான் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இல்லை, நாளைக்கு விஜயே சொல்கிறாருங்க, நான் ஜெயிக்கலைன்னா நான் போய் திருப்பி போய் நான் படம் நடிக்க போயிடுவேன்றாரு. புரியுது. நீங்கள் ஒரு அரசியலுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்து கொண்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் அரசியலில் தான் பயணிக்க முடியும். இல்லை நான் வந்து திரும்பி படம் நடிக்க போயிடுவேன் அப்படின்னா அப்போ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்களா? மக்களை வைத்து நீங்கள் சோதனையை செய்கிறீர்களா? கிடைச்சா லாபம் எழுத்துட்டு படத்துக்கு போயிடுவோம் அப்படின்றது சரியான ஒரு வாதம் கிடையாது இல்லையா? ஒரு அரசியல் தலைவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்குற ஒரு இது கிடையாது. சீமான் எடுத்துக்கோங்க,
நான் யாரோடையும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்றார். நான் யாரோடையும் நீ கூட்டணி வைக்க மாட்டீங்கன்னா எப்படி நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்க? நம்மகிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. சரி ஓகே, யாரோட கூட்டணி வைக்க நீ சொல்லு. இல்லை அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் இப்படி ஒரு நீங்கள் தான் தலைவர், நானும் தலைவர். நான் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது எப்படி வெப்பன்னு கேட்குறாரு அவர். அதுதாங்க. அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது இல்லையா? அவர் மேலே தப்பு இல்லை சார். தமிழக வெற்றிகளை வந்தோடனே சரி அவர் வந்து பார்த்துட்டு இருந்தாரு, தம்பி எப்படின்னா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே போடா தூக்கி போட்டாரு. அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க, தமிழக வெற்றி கழகம் என்று இன்னும் தன்னை நிரூபிக்காத ஒரு சக்தி, சரியா? நிரூபணமான சக்திகள் இருக்குல்ல. நீங்கள் அதில் ஏதாவது ஒன்றோட நீங்கள் போகிறது தானே யதார்த்த அரசியல். சரி, நம்ம பிரதிநிதித்துவ அரசியலில் இருக்கோம், சரியா? பிரதிநிதித்துவ அரசியலில் பார்த்தீங்கன்னாக்க ஒருவர் வந்து 10,000 ஓட்டு வாங்கியிருப்பாங்க. எதிர இருக்க வேட்பாளர்கள் எல்லாத்தோடைய ஓட்டையும் சேர்த்தீங்கன்னா 40,000 ஓட்டு இருக்கும். ஆனால் இவர் 10,000 வாங்கினது தான் அதிகம் அப்படின்றதுனால இவர் ஜெயிக்கிறார், சரியா? இதுதான் நம்மளுடைய ஜனநாயகம், சரியா? அப்படி இருக்கும் பொழுது இல்லை நான் வந்து அந்த 40,000 நானே வாங்குற வரைக்கும் நான் காத்திருப்பேன் அப்படின்னா எப்போ 40,000 வாங்குறது, எப்போ நீ எம்எல்ஏ ஆகுது, பரவாயில்ல ஆகலாம் பரவாயில்ல அப்படின்றது. அப்போ நீ என்னைக்கு மக்களுக்கு வந்து நல்லது செய்வேன்? உண்மைதான், லாஜிக்கலான உண்மை இருக்கு. சீமான் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பது போல சீமானை அங்கே பொருத்தி பார்த்து அவர் நமக்கு நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மேலும் மெருகூட்ட வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவருடைய ஆதரவாளருக்கும் இருக்கும் இல்லை? அதை முன்னோக்கி அவர் செல்ல வேண்டும். அப்போ அது நீங்கள் போகலைன்னா அப்புறம் எப்படி நீங்கள் எதிர்காலமாக வர முடியும்? சரி, யதார்த்த அரசியல் என்பது நீங்கள் தேர்தல் அரசியல் என்பது நீங்கள் சமரசத்திற்கு உட்பட்டு தான் தேர்தல் அரசியலுக்கு வர முடியும். சமரசமாக செய்யலைன்னா தேர்தல் அரசியலுக்கு வர முடியாது. தீகா மாதிரி வச்சுக்க வேண்டியது தான். தீகா மாதிரி இருக்க வேண்டியது தேர்தல் அரசியலும் கிடையாது. இவன் மாதிரி ஆர்எஸ்எஸ் மாதிரி இருக்க வேண்டியது தான். சமரச அரசியல் அப்படின்றதுனால தானே தீகா வந்து திமுகவை மாற்றி சப்போர்ட் பண்ணுது. சமரச அரசியல் அப்படின்றதுக்காக தான் நம்மால் நேரடியாக வர முடியாதுன்றதுக்காக ஜனசங்கம்னு கொண்டு வந்துச்சு, ஆர்எஸ்எஸ்ன்னு பிஜேபியை கொண்டு வந்துச்சு. இதெல்லாம் ஏன் கொண்டு வந்துச்சு? ஆர்எஸ்எஸ் இறங்க முடியாதா தேர்தலில்? அந்த அரசியல் நமக்கு சமரசங்களை செய்ய வேண்டி வரும். இப்போ இதெல்லாம் சொல்லிக்கலாம், அது எங்களுடைய அரசியல் பிரிவு, அவ்வளோதாங்க, இது நான் முழுமையாக அவங்க செய்கிறதுக்கெலாம் நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் ஜகா வாங்கிடலாம், சரியா? அப்போ அது மாதிரி நீங்கள் ஜகா வாங்க வேண்டியது தான். தேர்தல் அரசியல் வந்துட்டுன்னா அப்போ அந்த ஆட்டத்தில் என்ன விதிகளோ என்ன விதிமுறையோ அது மாதிரி தானே விளையாடி ஆகணும். உண்மை சார். நீங்கள் யாரை நீங்கள் இதில் வந்து இதுன்னு வைப்பீங்க? புரியுது சார். உங்கள் கேள்வி, உங்கள் பதில் வந்து ரொம்ப எலாபரேட்டாகவே கொடுத்துருக்கீங்க, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் இந்த புரோக்கன் ஹார்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, கேள்வி முன் வச்சிருக்காரு. அது வந்து டைப் பண்ணும்போது மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். பட் ஓவரால் என்ன சொல்ல வரான்னு நான் சொல்லிடுறேன். டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது போகிற மூவெல்லாம் எடுக்கிற மூவெல்லாம் கரெக்டான மூவ் தான் அவங்க எடுக்கிறாங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மக்களிடையே வந்து எந்த மாதிரி விஷயத்த முன் வச்சா அவங்க ஓட்டை வந்து பெற்று, நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் காலத்துக்கு ஒரு யுக்தி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அது உங்கள் வாயால் நீங்கள் சொல்லுங்கன்றாங்க. அவங்களுடைய நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட நான் பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என்னன்னா, அவங்க வந்துட்டு என்ன பார்க்குறாங்கன்னா, விஜய் என்கிற அந்த ஃபேஸ் வேல்யூ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஓட்டு இருக்கும் விஜய்க்கு இப்படின்னா அவங்க நம்புறாங்க. முக்கியமாக இளைஞர்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்புறாங்க, சரியா? இவங்க எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு. இப்போ எதற்காக ஓட்டு போடணும் அப்படின்றத இது வரைக்கும் தெளிவுபடுத்தியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. கேட்டால் என்னுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு ஒரு 5 தலைவர்களை சொல்கிறீங்க. சரி, நான் அது ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக வைக்கிறேன். ஓகே, நான் விஜய் வந்து அவர் மேலே சொல்லுங்க சார். எனக்கு பிடிக்காத கட்சி தான் திமுக. மற்றபடி மற்ற எல்லா கட்சியும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால விஜயை சிறுமைப்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லலை. பட் சொல்கிற கொள்கை தலைவர்கள் நீங்கள் 5 பேரை சொல்கிறீங்க, 5 பேரை சொல்கிறீங்கன்னு வைங்க. இந்த 5 பேருடைய எந்த கொள்கையை தமிழ்நாட்டிற்கு எந்த இடத்தில் எப்படி நீங்கள் பொருத்தி பார்க்க போகிறீர்கள், எப்படி நீங்கள் அமல்படுத்த போகிறீங்க? பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுப்பேன், எப்படி கொடுப்பீங்க? இதே காவல்துறை தானே. ஸ்டாலின் கீழையும் அதே காவல்துறை தான், எடப்பாடி பழனிசாமி கீழையும் அதே காவல்துறை தான், செல்வி ஜெயலலிதா கீழையும் அதே காவல்துறை தான், கருணாநிதி கீழையும் அதே காவல்துறை தான். நீங்கள் எப்படி மாற்றி இதாக கொடுக்க போறீங்க? அந்த தலைமை முக்கியம் இல்லையா சார்? மேபி அதுதான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? வந்தாதானே கொடுத்தாதானே பண்ணுவோம். அப்போது நீங்கள் வந்து கொடுக்கலாம். உங்களை ஏன் நம்பணும்னா நீங்கள் சிறந்த திரைப்படங்களை கொடுத்திருக்கிறீர்கள். இதை கடந்து வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் சொன்ன இப்படி வச்சுக்கலாம் சார், நெகட்டிவும் இல்லை பாசிட்டிவ்னு வச்சுக்கலாமே. அதுதான் சார் என்னுடைய கேள்வி. அதாவது நீங்க நல்லவரா இல்ல, கெட்டவரும் இல்ல, இல்லங்க, உங்க நாட்டையே உங்க கையில கொடுக்கணும்ன்றீங்க, சரியா? நீங்க ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு அட்மிஷன் சேர்க்க போறீங்க, உங்க குழந்தைக்கு அட்மிஷன் சேர்க்க போறீங்க. இந்த ஸ்கூலை பத்தி நீங்க குறைந்தபட்சம் தெரிஞ்சுக்க மாட்டீங்களா?
இந்த ஸ்கூல் திறந்து ஒரு வாரம் தான் ஆயிருக்கு, ஸ்கூலே ஆரம்பித்து ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. நீங்கள் கொண்டு போய் உடனே போய் கண்ணை மூட்டு உங்கள் பையனை கொண்டு போய் சேர்த்துருவீங்களா, உங்கள் குழந்தைய கொண்டு போய் சேர்த்துருவீங்களா? அப்போ உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அக்கறை என்பது அதன் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது, லவ் அஃபெக்ஷன், அதை கடந்து பாசம் இதெல்லாம் வச்சுக்கலாம். அதுதானங்க நாட்டுக்கும் பொருந்தும். நீங்கள் ஒரு நல்ல ஸ்டார், ஒரு நல்ல நடிகர், சரியா? உங்கள் திரைப்படங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் நல்ல நடிகர் என்பது மட்டும் காரணம் அல்ல. பல்வேறு விஷயங்களை வந்து ரொம்ப சிறப்பாக, ரொம்ப ஒரு கேள்விக்கெலாம் வந்து ரொம்ப ஆழ்ந்த ஒரு பதில் சொன்னீங்க சார். ஒரு டீப்பாக ஆன்சர்ஸ் இருந்தது. கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து கொஸ்டின் பண்ணவங்க வந்து அதை பார்ப்பாங்க. ஸோ அடுத்த பீப்புள்ஸ் கொஸ்டின் செக்மெண்ட்டில் உங்களை மீண்டும் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி.